கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா! தேவனை அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். திருச்சபைக்கு செல்வதன் மூலம் தேவனோடு உறவை வளர்த்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவ நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் மற்றும் கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை வலுப்படுத்திக் கொள்ளலாம். எங்கும் நிறைந்திருக்கும் தேவன் சபைகளிலே உலாவுகின்றார். தான் மிகவும் அன்பு கூறும் ஜனத்தை சந்திக்கிறார். தன் ஜனத்தின் ஜெபத்தையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறார், பதிலளிக்கின்றார். அவர்களின் குறைவுகளையும் நோய்களையும் போக்குகின்றார். வசனத்தை கொண்டு போதிக்கின்றார். அனைவரையும் ஆசீர்வாதமாக வாழ செய்கின்றார். பிசாசின் அனைத்து விதமான தந்திரங்கள் பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றார். நாம் தேவனை சார்ந்து வாழும்போதும் அவரின் கற்பனைகளை பின்பற்றும் போதும் நம்மை ஆசீர்வதிப்பார், காத்துக்கொள்வார். ஆமேன். Disciples of Jesus Christ Ministry.